என்னிடம் வேறு எதுவுமே இல்லை. எனவே அந்த அடிமைகளை விற்று அதில் வரக்கூடிய வருவாயை திண்ணை தோழர்களுக்கு செலவழிப்பேன் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள். நாங்கள் 2 பேரும் திரும்பி வந்துவிட்டோம். இரவில் நாங்கள் இருவரும் ஒரு சிறிய கம்பளிக்குள் படுத்திருந்தோம். அந்த கம்பளியால் நாங்கள் தலையை மூடினால் கால்கள் திறந்து கொள்ளும், கால் பகுதியை மூடினால் தலைப்பகுதி திறந்து கொள்ளும். எதிர்பாராத விதமாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வந்தார்கள். நாங்கள் இருவரும் வேகமாக எரிந்து கொள்ள முயன்றோம். அப்படியே படுத்திருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, பிறகு நீங்கள் என்னிடம் கேட்ட பணியாளர்களை விட சிறந்த ஒன்றை கொண்டு உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, நாங்கள் இருவரும் அவசியம் அறிவியுங்கள் என்றோம். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில கலிமாக்களை எனக்கு கற்றுத்தந்தார்கள். நீங்கள் இருவரும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 10 தடவை சுப்ஹான் அல்லாஹ் என்றும் 10 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் 10 தடவை அல்லாஹு அக்பர் என்றும் ஓதி வர வேண்டும்.